30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. எம்ஜிஆருடைய கட்சி நிறைய பேர் தியாகம் ஜானகிம்மா வந்து ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இவர் சொல்கிற மாதிரி 96 ஒரு பெரிய தோல்வி வரும்போது எல்லாரும் அப்பவும் செதறி ஓடுனாங்க. இதே வந்து தனியாக ஒரு குரூப் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, கடைசியில் திரும்பி வந்துட்டாங்க. ஏன்னா வந்து அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஆளுமை இருந்தது, அதனால் திருப்பி கொண்டு வர முடிஞ்சுது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை வந்து இவர் எவ்வளோதான் ஆளுமை இருந்தாலும் இப்போ வேறு மாதிரி அது இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீதிங் டைம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் வந்து நல்ல ஃபுல் பலத்தோடு நம்ம வர முடியும். ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் என்ன பண்ண போகிறாருங்கிறது எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அதில் வந்து நல்லா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இருந்துட்டு போட்டோம். அதே அவங்க தவறு பண்ணும்போது ஒரு மாற்றுன்னு வரும்போது கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. அதை தயவு செஞ்சு நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஏடிஎம்கே முடிஞ்சு போயிடும். யாரும் அந்த கட்சி போய்டும் இந்த கட்சி போய்டுன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம குத்துற மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு அந்த மாதிரி வேலுமணியோ இவர் சண்முகமோ பேசுகிறச்செல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட அதாவது நத்தம் விஸ்வநாதன்லாம் வந்து இவர் சொல்ல அவர் பேசுகிறாரு. இவர் சட்டசபையில் பின்னாடி ஓடி போய் டாக்டர் விஜயபாஸ்கர் போய் என்னமோ ஒன்றும் தெரியாமல் இப்போ அவர்கிட்ட போய் கேட்டு வராரு. அந்த மாதிரியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை சட்டசபையில் வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக. முன்னாடி எப்படி நடந்தது எனக்கு தெரியாது. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் ஏடிஎம்கேக்காரங்க அப்படி பிஹேவ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. தப்பாக போகுது, ரொம்ப நல்லா இல்லை. நாங்கள்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுறோம். ரெட்டையில் ஏடிஎம்கே நல்லா ஸ்ட்ராங்காக வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அதோடைய பாசிட்டிவ்னஸ் தான் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் இவங்க வந்து தேவையில்லாமல் யாரோ புதுசாக ஒரு இவங்க வந்தாங்க, அவங்க பின்னாடி இவங்கெல்லாம் கூட சேர்ந்துக்கிட்டு போகிறாங்க. நிச்சயமாக வந்து அவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட் போனால் அவங்கள வந்து ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க. அவங்க கூட போகிறவங்க திருப்பி நாங்கள்லாம் வந்து ரொம்ப பார்த்துருக்கோம். திடீர்னு ஓபிஎஸ் கூட இன்றைக்கி விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவங்கெல்லாம் எம்ஜிஆர் பக்தர்கள்லாம் எவ்வளோ வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு மரியாதையே இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது, யார் கூட போகிறதுன்னு தெரியாமல் அவங்கெல்லாம் செதற மாதிரி போயிட்டுருக்க போது கூட அவங்களுக்கு மனசு இல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு உண்மையாக இருக்கிறவங்கள தயவு செஞ்சு நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க ப்ளீஸ். தேங்க்யூ. சசிகலா சொல்கிறாங்க இனிமேல் கட்சி ஒன்றாயிரம், எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்போம். யார்? வரப்போ சசிகலா நேற்றுக்கு ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க. சசிகலாங்கிறவங்க முதல்ல இத்தனை பேர் எலெக்ஷனில் அதிமுகவுக்கு எதிர்த்து நிற்க வச்சதே அவங்க தப்பு. அவங்க உண்மையான எம்ஜிஆர் மேலேயோ கட்சி மேலேயோ பாசமே கிடையாது அவங்களுக்கு. திமுக வந்து வெளியிலேருந்து ஆதரவு தருவதுக்கு கூட ஒரு வாய்ப்பு வரலாம்னு அதுக்கப்புறம் சில தொலைக்காட்சிகளும் இதை சொன்னேன். ஆனால் அதற்கான முயற்சிகள்லாம் நடந்ததா ஒரு பேச்சு இப்போ இருக்குது. சிவி சண்முகம் கூட சொல்லியிருக்கிறாரு. அப்படி நடந்திருந்தால் நீங்கள் ஆதரிச்சிருப்பீங்களா? திமுக ஆதரவோடு அதிமுக அரசு அமைகிற மாதிரியானது நடந்திருந்தால் நீங்கள் அதை ஆதரிச்சிருப்பீங்களா? அதிமுகங்கிறது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே வந்து எங்களுக்கு கருணாநிதி அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து பிடிக்கவே பிடிக்காது. என்ன எங்கள் அப்பாவெல்லாம் அவர் ரொம்ப ஆசையாக எந்த காலத்துலேயுமே எங்கள் அப்பா பேர் சொல்லி கூப்பிடுவார், மணின்னு சொல்லுவார். அவர் ஜானகிம்மா இறந்ததுக்கப்புறம் அவர் முதலமைச்சர் ஆகும்போது எங்கள் அப்பாவை எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுவார். எங்கள் அப்பா மேலே பாசமாக இருப்பார், எல்லாமே இருக்கும். இருந்தால் கூட நான் வந்து எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு ஒரு இது என்னென்னா இதுதான் அப்படிங்கிற மனசில் இருப்போம். கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. எல்லாருமே என்கிட்ட ஆசையாக பேசுவாங்க, நானும் எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். பட் ஆனால் கடைசியில் போய் நிற்கிறது வந்து ரெட்டைலைக்கு தான். சார், சிவி சண்முகம் சாரை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சார் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா ஒன்று போச்சு. அது பெருசாக பேச பொருள் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இல்லை சார், நான் சொல்லிடுறேன். சோஃபா ஒன்று போச்சு. அது வந்து உதயநிதி ஸ்டாலினும் வந்து குறிப்பிட்டு சொன்னார். ஸோ வந்து காசுக்காக விலை போயிட்டாங்களா எல்லாருமே? சார் அது எனக்கு தெரியல சார். திருமாவளவன் அவர் வீட்டில் கூட அவர் பார்க்க வரும்போது மழை கொட்டுது. அந்த அவசரத்தில் கூட சோஃபா உள்ளே போயிட்டு இருந்தது. அதெல்லாம் நாங்கள்லாம் பார்த்து சிரித்தோம். நாங்கள் உங்களை மாதிரி நாங்களும் பப்ளிக்கில் பார்த்து கமெண்ட் அடிக்கலாமே தவிர எல்லார் வீட்டுக்கும் சோஃபா போகிறது நாங்களும் பார்த்தோம், நாங்களும் சிரித்தோம். அது வந்து என்ன ஒரிஜினல் போச்சா டூப்ளிகேட் போய் இன்றைக்கி டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது திருமாவளவன் ஐயா சொல்கிறாங்க, நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணேன், அது அந்த நேரத்தில் உள்ளே போந்தது. நீங்கள் டிவி பார்க்கலாம், அதுதான் சொன்னாங்க. அதனால் இது வந்து நான் உங்களை மாதிரி ஊடகம் மூலமாக பார்க்குறது தான். ஆனானப்பட்ட தினகரனே அவ்வளோ இது இருந்த போது அவர் இப்போது கூட இருக்கார். என்ன சந்தர்ப்ப சூழ்நிலையில் போயிட்டாங்க, அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார், அட்ஜஸ்ட் பண்ணி தானே போனாங்க.
அதனால ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடச்சதில்ல. அது அந்தம்மா வந்து பேசாமல் இருந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாமே. அப்புறம் நீங்கள் பேசுனீங்கன்னா அது ஒரு வேலிடு பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லா தப்பும் பண்ணிவிட்டு இப்போது சுச்சுவேஷனில் போய் நான் ரொம்ப பெரிய இது பேசுகிறேங்கிற மாதிரி பேசுனா அது நல்லா இல்லை. தேங்க்யூ ஸோ மச். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.